இதான் பரிசேயனுடைய ஜெபம். சுய நீதியை சொல்லி ஜெபிப்பது, தன்னை உயர்த்தி பெருமையாய் ஜெபம் செய்வது. சிலர் ஜெபிக்கும் போது பண்ணுறானாக்கும், நான் உங்களுக்கு இதை செய்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, இந்த வசனத்தில் அது இருக்கு பாருங்க. இயேசுக்கே வசனம் சொல்லுவாங்க பத்திரிகையில், ஆண்டவரே சகரியா 2 வசனத்தை பாருங்க, அதில் இப்படி சொல்லியிருக்கலாம், அப்படி நான் நடக்கிறேன். ஆண்டவருக்கு வசனம் சொல்கிறார்கள் நான் பார்த்துருக்கிறேன். ஜெபிக்கும் போது தங்களுக்கு தான் வசனம் தெரியும், தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு மக்கள் மத்தியில் பெருமையாய் ஜெபம் செய்வது, அது ரொம்ப ஆபத்தானது. சுய நீதியை வெளிப்படுத்தி தங்கள் பெருமையை வெளிப்படுத்தி ஜெபம் செய்வது, அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவே மாட்டார். அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. ஆண்டவர் கவனிப்பதும் இல்லை. பைபிள் சொல்லுது ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்கல. அதான் முக்கியம். அவனுடைய ஜெபம் கேட்கப்படணும்னா தாழ்மையா ஜெபிக்கணும், சுய நீதி அல்ல. தானியேல் ஜெபிக்கும் போது பாருங்களேன், தானியேல் 9:18 தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபித்த போது இந்த ஜெபத்தை கற்றுக்கொள்ளுங்க. நீங்க அதே சமயத்தில் போகும்போது இந்த பெருமை பேசி ஜெபிக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க தானியேல் 9:18 பின்பகுதியை பாருங்களேன். தானியேல் ஜெபித்து கொண்டே வருக, தன் தேசத்துக்காக தேவனுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறணும் என்பதற்கு. சொல்ல, நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, ஆண்டவரை எங்கள் நீதிகளை நம்பி நாங்கள் வரல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். தானியேல் அவ்வளோ பரிசு, ஆண்டவரே நான் தினம் 3 வேளை ஜெபம் பண்ற ஆண்டவரே, உமக்காக பக்தி வைராக்கியமா இருந்த ஆண்டவரே. தன்னுடைய நீதியை சொல்லி அவர் ஜெபம் பண்ணவில்லை. அவர் சொல்லுகிற தன்னை மிகுந்த இரக்கம், ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை நம்பி நான் வந்திருக்கிறேன், தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபம் தான் கேட்கப்படும். நான் ஒரு சமயம் ஒரு பக்கம் நேசரத்தின் ஒரு ஊருக்குள்ள என் ஊழியத்தின் ஆரம்ப காலம் பிகினிங்கில் நடந்தது, ரொம்ப காலத்துக்கு முன்னால். அப்போது ஒரு ஊழியக்காரர் அங்கே சபை ஊழியர் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்கணும். அவங்க ரொம்ப ஒரு போராட்டத்தில் கஷ்டப்படுறாங்க, விடுதலையே கிடைக்கல, நீங்கள் ஜெபிக்க முடியுமான்னு. சரின்னு நானே என்னுடைய நண்பரும் போனேன் ஜெபிக்கிறதற்கு. அந்த பெரிய வீடு, நல்ல பணக்காரங்க, வசதி உள்ள பெரிய வீடு, எங்களை வச்சு நல்லா உபசரித்தாங்க. அந்த சகோதரி எனக்கு இந்த மாதிரி போராட்டம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இங்கே பிரபலமான ஊழியர்கள், அந்த காலத்திலே பிரபலமான ஊழியர்கள் பேரெல்லாம் சொல்லி அவங்கெல்லாம் எனக்காக ஜெபிச்சாங்க, அவங்கள்ட்ட நான் ஜெபிச்சிருக்கிறேன், ஆனாலும் எனக்கு விடுதலை இல்லை அப்படின்னு சொன்னா. எனக்கு டக்குன்னு ஒரு ஆச்சரியம், இவ்வளோ பெரிய ஊழியக்காரெலாம் ஜெபிச்சிருக்காங்களே, அவங்க ஜெபிச்சே விடுதலை இல்லைன்னா நம்ம ஜெபிச்சு என்ன நடக்கும்? உண்மையில் அப்படின்னு நினைச்சேன் நான். அது 80களின் ஆரம்பத்தில் நடந்தது. அப்போ நினைச்சேன், இவ்வளோ பெரிய ஊழியக்காரன் ஜெபிச்சே விடுதலை இல்லை, நான் ஜெபிச்சு என்ன நடக்க போகுது? ஏன் விடுதலை இல்லை? இவங்க பக்தியாக தானே இருக்கிறாங்க. ஊழியக்காரெலாம் கூட்டி ஜெபிச்சிடும், விசுவாசம் அவங்களை கொல்ல போராட்டுக்கிறான், விடுதலை இல்லாமல் ராத்திரெல்லாம் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. சரி, எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு, நம்ம ஜெபிச்சு என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி. ஆனால் ஒரு கேள்வி, ஏன் விடுதலை இல்லை உங்களுக்கு? இவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாம் ஜெபிச்சும் கூட விடுதலை இல்லையே. அப்போ நான் சரி ஜெபிப்பேன்னு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு புறப்படும் போது கிளம்புறோம். அவங்க சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ண எத்தனை பேருக்கு விடுதலை, அந்த கையை அப்படி காமிச்சு, இந்த கையை வச்சு நான் ஜெபம் பண்ண எத்தனை பேருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, நான் ஜெபம் பண்ண எத்தனை பேர் சுகமாக்கி இருக்கிறேன், எனக்கு ஏன் விடுதலை இல்லை? அப்போ தான் டக்குன்னு ஆவியனர் பேசினார், மகனை கவனி, ஏன் இவங்களுக்கு ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கல? இவங்களுக்காக யார் ஜெபிச்சாலும் ஏன் பதில் வர மாட்டேங்குது? எவ்வளோ பெரிய ஊழியர் ஜெபிச்சாலும் ஏன் பதில் வர மாட்டேங்குதுன்னா, நான் சுயநீதி, நான் ஜெபம், இவங்க ஊழியர் செய்கிறாங்க, ஊழியெல்லாம் செஞ்சுருக்காங்க, பலருக்கு சுவிசேஷம் ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த பெருமை, நான் கை வச்சு ஜெபிச்சா பிசாசு ஓடுது, நான் ஜெபிச்சா வியாதி சுகமாகறாங்க, ஏன் கைப்பட்டு இத்தனை பேர் சுகமாக இருக்காங்க, ஏன் எனக்கு விடுதலை உள்ள இல்லை அப்படின்னு வார்த்தை சொல்கிறாங்க. டக்குனே ஆவியனர் சொன்னார், கவனி, இதுதான் காரணம், பெருமை.